விழிப்புக்கான ஒரு நாளாக இருக்குங்க. இந்த ஒரு நாள் காலையிலிருந்தே உங்களுக்கு சோதனைகள் மிகுந்த ஒரு நாளாக வர ஆரம்பிக்கும். அதே மாரி எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. இதுவரைக்கும் உங்களை ஏமாற்றிய நபர்கள் யார்? அவர்கள் ஏன் உங்களை ஏமாற்றினார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். புரிந்து கொள்கிறீர்களோ இல்லையோ, இந்த ஒரு நாள் உங்களுக்கு புரிய வைக்கும். காலை எழுந்த உடனே உங்களுடைய உடல் சோர்வாக இல்லை என்றாலுமே உங்களுடைய மனமானது கனமாக இருக்கும். உங்களுடைய உடல் எப்பொழுதும் சோர்வாகாது. இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன கவலைகள் இருக்கும். அதனால காலையிலே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அதை பற்றியவான யோசனைகள் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். காரணம் தெரியாத ஒரு சுமையும் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இன்று சுமாராக போகாது போல என்ற உள்ளுணர்வு உங்களுக்கு காலையிலே எழுந்த உடனே உங்களுக்கு தெரிய வைக்கும். அந்த மாதிரியான சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா ஏற்படவும் செய்யுங்க. இது உங்களுடைய அதிபதி சனி பகவான் மற்றும் உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மன அதிர்வுகள் தேர்ந்து தரக்கூடிய ஒரு சிக்னலாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இதுவரைக்கும் தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ நீங்க பிரச்சனைகளை பண்ணியிருப்பீங்க. அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற ஒரு பலனையும் ஒரு பாடத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லவா? சனி பகவானை பத்தி சொல்லவே வேண்டாங்க. ஏனாவது தவறுகள் பண்ணினாங்களாலே அவங்களுக்கு எப்பொழுதுமே அவங்க எப்படி இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாடத்தை கத்துக்கிடணும் அப்படின்னு மற்றவங்களுக்கே கொடுப்பாங்க. அது உங்களுடைய அதிபதியாக இருக்காங்க அப்படின்னா உங்களை எந்த அளவுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான சில பாடங்களை இந்த ஒரு நாளில் கற்றுக் கொடுப்பார்கள். அந்த ஒரு நாளில் எதிர்பாராத மன வருத்தங்களும் உங்களுக்குள்ள உருவாகவும் செய்யும். நீங்க நல்லா தான் அந்த ஒரு நாள் போய்கொண்டு இருப்பது போல உங்களுக்கு தெரியும். மதியமோ இரவோ அந்த ஒரு நாள் முடிவதற்குள் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு மன வருத்தங்கள் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பித்துவிடும். நீங்க நினைத்தவர்களிடமிருந்து ஒரு சிறிய நடத்தை கூட உங்களுக்கு பெரிய ஒரு காயமாக தோன்ற ஆரம்பிக்கும். நீங்க ஒண்ணு கேட்பீங்க, அவங்க வேறு ஒரு பதில் கூறுவாங்க. இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன மனக்காயங்கள் உருவாகும். நீங்க வாங்கிய பணத்தை ஒரு நபரிடமிருந்து நீங்க பணம் வாங்கியிருப்பீங்க, திரும்ப கொடுக்காம இருப்பீங்க. அதனால அந்த ஒரு நபர் உங்களை அவமானமாக பேசியிருப்பாங்க. தேவையில்லாம வார்த்தைகளை கூட வளர்ந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா நீங்க இந்த ஒரு பணத்தை அவங்க கேட்டதுக்கு அப்புறம், அவங்க சண்டை போட்டதுக்கு அப்புறம் வேறு எப்படியாவது ரெடி பண்ணி நீங்க கொடுத்துருப்பீங்க. இருந்தாலும் அவங்க பேசின பேச்சு என்பது பேசின பேச்சு அப்படியே தானங்க இருக்கும். அது எப்பொழுதும் மாறாதில்ல அப்படின்னு உங்களுக்குள்ள சில கவலைகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். சின்ன காயங்களையும் அது உருவாக்கத்தாங்க செய்யும். இது பெரிய விஷயமாக இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் உங்களுடைய மனம் அந்த ஒரு நாளில் மிக பெரிய அளவில் உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நிச்சயமாக இருக்கும். சின்ன விஷயங்கள் கூட பெரிய ஒரு துன்பமாக உங்களுக்குள்ள உணரப்படும். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம தான் இருக்கும். ஆனா போக போக அது அனைத்தையுமே நீங்க புரிந்து கொள்வீங்க. புரிந்து கொண்டு அதுபடியும் நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல சிறியதாக தெரியாது. பெரியதாக போக போகத்தான் உங்களுக்கு தெரிந்து அதனையும் நீங்க உணர்ந்து கொள்வீங்க. இந்த ஒரு நாள் உங்களுடைய துன்பங்களின் மூல காரணமாக இருக்கும். நீங்க அதிகமாக யோசிப்பீங்க, அதிகமாக ஆசைப்படுவீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது நிச்சயமாக ஏற்படுங்க. அதிகமா நீங்க ஆசையும் படுவீங்க. ஆனா அந்த ஒரு ஆசையை படுவதற்கு முன்பாக நீங்க அதிகமா யோசிப்பீங்க. ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அந்த ஒரு வேலையில நம்ம பண்ணும் பொழுது நமக்குன்னு என்ன பிரச்சனைகள் வரும், நமக்குன்னு எந்த அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும், அந்த ஒரு வேலையின் மூலம் நம்ம என்ன கத்துக்கொள்ளலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள பல யோசனைகள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரி ஒரு ராசிக்காரர்களாகத்தான் நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் காலை முதல் இரவு வரைக்கும் ஒரே விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். சோகங்களும் துன்பங்களும் தாங்க நடந்து கொண்டே இருக்கும். காலையில நீங்க மனசோர்வுடன் நடந்து கொள்வீங்க. மதிய நேரத்தில் வேலையில ஒரு தடுமாற்றங்கள், ஏதாவது தொழில் தொடங்கினால் கூட அதிலும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். மாலை நேரத்தில் வாக்குவாதங்களில் ஈடுபடுவீங்க. இரவு நேரத்துல அதிகமா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கை உருவாக ஆரம்பிக்குங்க. அதிகாரிகளுடன் நீங்க பேசும்போது கருத்து முரண்பாடு உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனா அந்த கருத்து முரண்பாடு யாரால ஏற்படுது, எதனால ஏற்படுதுன்னு தெரியாம நீங்க இருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அது உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா நிச்சயமா ஆழ்த்தி விடுங்க. நீங்க சொல்வது சரியாக இருந்தாலுமே அது சொல்வது கொஞ்சம் கடினமாக இருப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய உள்ளுக்குள்ள நிச்சயமா உருவாக ஆரம்பிக்கும். அதனால தாங்க உங்களுடைய குழப்பங்கள் அனைத்தும் உருவாகி நண்பர்களிடம் உதவி கிடைக்காத நிலைமை கூட உங்களை இன்னும் வருத்தத்திற்கு உள்ளாக்கி அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும், தேவையில்லாத மனக்கவலைகளையும், தேவையில்லாத வெளியில் தலைகாட்ட முடியாத ஒரு நிலைமைக்கும் உங்களை நிச்சயமா தள்ளி இருக்குங்க. நான் எல்லோருக்கும் இருக்கேன், ஆனா எனக்காக யாரும் இல்லை என்ற ஒரு உணர்வு அந்த ஒரு நாளில் இருந்து உங்களுக்கு அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணுதாங்க, நீங்க மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே உதவி செய்வீங்க. மற்றவங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு யாரும் இறுதி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய வேலை முடிந்ததும் அவங்க நிச்சயமா கிளம்பி விடுவாங்க. இதனால அவங்களுடைய மனதிற்குள் அதிகமான குழப்பங்களும் அதிகமான மனவலிகளும் இருக்கத்தாங்க செய்யும்.
நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மதியம் வேலைகள் சரியாக செல்லாது. எதிலையுமே உங்களால அதிகமான கான்சன்ட்ரேஷன் எதிலையுமே செலுத்த முடியாது. நீங்க முயற்சி செய்தாலும் அதுல போதுமான அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் என்பது வராது போல தாங்க தெரிய ஆரம்பிக்கும். மாலை நேரத்தில் தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஒரு சின்ன விஷயங்களில் கூட நீங்க ஈகோ காரணமாக பெரிய பிரச்சனையாக மாத்தி விடுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளில் உங்களுக்கு இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். நான் கூறியது நடக்கிறதா இல்லையா என்பதை மாலை வரைக்கும் இல்லைனா இரவு வரைக்கும் பார்த்து நடந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். அதற்கு அடுத்த நாள் என்று வரக்கூடிய அந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட மாற்றங்களாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம அதனை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். முதலில் உங்களுக்குள்ள மனஅமைதி என்பது திரும்ப கிடைக்கும். மனஅமைதி இல்லாமல் பிரச்சனைகளுக்கு மட்டுமே உருவாகி கொண்டிருந்த நீங்கள் இனிமே மனஅமைதி என்பது உங்களுக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு வெற்றியும் உங்களுக்கு திரும்ப வந்துவிடும். நீங்க விஷயங்களை எல்லாத்தையும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் எல்லா விதமான விஷயங்களையும் நீங்க அமைதியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுவீங்க. எதை மனதில் வைக்க வேண்டும், எதை மனதில் வைக்கக்கூடாது என்கிற ஒரு தெளிவையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில மாற்றங்களும் சில நிகழ்வுகளும் நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்குங்க. வேலை வாய்ப்புகள்ல ஒரு முன்னேற்றமானது உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் சரியான ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்குன்னு இல்லாமல் இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குன்னு சில வேலை வாய்ப்புகள் உங்களுக்குன்னு தேடி வர ஆரம்பிக்கும். அதுல ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் செஞ்சிருக்குங்க. நீங்க செய்த முயற்சிகள் அனைத்துமே கவனிக்கப்படும். அந்த முயற்சிகள் எல்லாம் கவனிக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் போக ஆரம்பிக்கும். பணவரவு மெதுவாக உங்களுக்குன்னு அதிகரிக்க ஆரம்பிக்கும். செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த கத்துக்கொள்வீங்க. செலவுகளை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி உயர்த்த வேண்டும் என்பதை நீங்க தெரிந்து அதன்படி நடந்தும் கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில மாற்றங்களும் சில நிகழ்வுகளும் நிச்சயமா நடக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய குடும்ப உறவுகள் சீராக மாற ஆரம்பிக்கும். அந்த நாள் ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அனைத்துமே பின்னர் புரிதலாக மாறிவிடும். வாக்குவாதங்களை ஏற்பட்டதாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத பிரச்சனைகள்ல போய் முடிந்த சில விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது அனைத்தையுமே நீங்க இந்த ஒரு நாளில் பேசி புரிந்து கொள்வீங்க. அனைவருமே மறுபடியும் பேச ஆரம்பிப்பீங்க. புரிதல் என்பது உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். குழந்தைகள் விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அவங்க உங்களுடைய வார்த்தையை அப்படியே கேட்க ஆரம்பிப்பாங்க. இதுவரைக்கும் உங்களை எதிர்த்து பேசிய உங்களுடைய குழந்தைகள் இனிமே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். பழைய சிக்கல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தீர ஆரம்பிக்கும். நீங்க காமாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பீங்க. எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது என்பதை உங்களுக்கு தெளிவாக காட்ட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். பழைய சிக்கல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்குள்ள தீர ஆரம்பிக்கும். நீங்க எல்லாத்தையும் எப்படி சரி செய்யணும் அப்படின்னு உணர்ந்து கொள்வீங்க. உண்மையான நண்பர்களை எப்படி தெரியுமா நீங்க கண்டுபிடிப்பீங்க? கரெக்ட நேரத்தில் உங்களுடன் இருந்தவங்க தாங்க உண்மையான நண்பர்கள். அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது, போக போக தெரியும். பணம் இருக்கும் பொழுது மட்டும் உங்க கூட இருந்த நண்பர்கள் உண்மையான நண்பர்கள் கிடையாது. பணத்திற்காக உங்களிடம் பழகிய நண்பர்களாக இருப்பாங்க. அந்த ஒரு நாள் தாங்க உங்களுக்கு அதை தெளிவாக காட்டி உணர்த்தவும் செய்யும். இந்த அனுபவங்கள் உங்களுக்கு என்னத்தை தெரியுமா கற்றுக் கொடுத்திருக்கும்? யாரையும் நம்ம முழுமையா கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. எதிர்பார்ப்பை நம்ம குறைக்கணும். குறைத்தா மட்டும்தான் அமைதி தான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு தைரியமாக இருக்கும் என்பது நீங்க இந்த ஒரு நாளில் நிச்சயமாக புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரங்கள் என்ன தெரியுமா? அதிகாலையில் எழுந்து 7 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து கொண்டு சுவாசத்தை கவனமாக இழுத்து விடுங்க. நான் அமைதியாகத்தான் இருக்கிறேன் என்று, எல்லாம் சரியாகிவிடும் என்று 11 முறைகள் உங்களுடைய மனதிற்குள் கூறுங்கள். அந்த ஒரு நாளில் நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் எல்லாத்தையுமே நீங்க தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அதிபதி சனி பகவான் இருப்பார். இந்த சனி பகவான் மற்றும் மற்ற கிரகங்கள் மெதுவாக உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு நிலைமையானது உருவாக ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கு சரியாக அமையவும் செய்து விடுங்க. இந்த ஒரு நாள் உங்களுக்கு எப்படி தெரியுமா நன்மைகள் நடக்கும்? நேரடியான நன்மைகள் குறைவாக இருக்கும். ஆனா இன்டைரக்டா மறைமுகமான நன்மைகள் அதிகமாக நடக்கும். யார் உண்மையானவங்க, யார் போலியானவங்க என்பதை நீங்க இந்த ஒரு நாள்ல தெரிந்து கொள்வீங்க. உங்களுடைய மனதை எப்படி நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்க தெரிந்து கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நீங்க சீரியஸா பார்க்க
பார்த்து நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போனோம் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். கொண்டு சுவாசத்தை கவனமாக இழுத்து விடுங்க. நான் அமைதியாகத்தான் இருக்கிறேன் என்று எல்லாம் சரியாகிவிடும் என்று 11 முறைகள் உங்களுடைய